ரெண்டுமே எடுத்துருக்கேன். அம்மாவுக்கு ஒன்று, அத்தைக்கு ஒன்று. அத்தைக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு ஒரு சாரி, அம்மாவுக்கு ஒரு சாரி, ஏதாவது ஒரு சாரி. எங்கள் அம்மாவுக்கு எது கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். இப்படியே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஏதாவது கொடுத்து முடியலங்க. இவனை அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு கண்ணு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனு மசாலா சுண்டல் ஒன்று, வேர்க்கடலை சுண்டல் ஒன்று. 15 ரூபா பட்டினா கொடுங்க. ஆனால் இது செமையாக இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் தப்பிச்சோம். ஆமா, தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்தா முடிஞ்சு. நேற்று செம கூட்டமா. சீத்து சரியான டென்ஷன்ல இருக்காங்க. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு. நான் கூட சீக்கிரம் கிளம்பிடுவோம் போல இருக்கே. இவங்க 2 பேரையும் கிளம்புறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுறேன். திவி ஸ்கூல் விட்டு வந்ததும் நம்ம உடனே கிளம்பி ட்ரெஸ் எடுக்க போயிடலான்னு நினச்சேன். முடியல. திவி வந்து அவன் குளிச்சு அவன் சாப்பிட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. எப்போ வந்தாலுமே வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு வந்ததும் வெளில கூட்டிகிட்டு போகிறதுனால பசிக்குதுன்றானா. சரி அவன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படிங்கிறதுனால சாப்பிட வச்சு இப்போ தான் கூட்டிகிட்டு கிளம்பியிருக்கேங்க. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேசிங்காக கிளம்பிட்டோம். இவங்க 2 பேரையும் வச்சுட்டு என்னென்ன பாடுபட போகிறேன்னு தெரியல. சரி வாங்க போகலாம். என்ன இறக்கி விடு தலைவர். நான் தான் பண்ணுது. போட போங்கடா. தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸே வேணாடா எனக்கு. எங்க போற ஐயோ ஐயோ டவுசர பாரு ஒரு சைடா இருந்து. என்ன எங்க ஒழுங்கா போட விட்டாங்க. ஆட்டம் போறடி. ஏன் அவன் முன்னாடி ஏறிட்டானா வேணும். ஐயோ இவங்க பாடு தாங்க முடியல. ஏய் நீ அங்க பின்னாடி உட்காரு. நல்லா அழகா இருந்தேன். என்னை அலங்கோலமாக்கி தான் கூட்டிட்டு போவாங்க போல இருக்கு. நம்ம வீட்டுல பூத்தது அது. நம்ம வீட்டுல பூத்த ரோஸ் அழகா இருக்குல்ல. எவ்வளோ ரோஸ், ஒயிட் ரோஸ் மட்டும் அவ்வளோ பூக்குது. பை. இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தான். இந்த வேலை வச்சுக்க கூடாது. என்ன வண்டி ஓட்ட விடுவியா? எப்பவுமே அங்க இவன் மட்டும் இங்கதான் உட்காந்துப்பான் எப்பவுமே. அவனோட பாஸ்வேர்டு கோடு ஒரு ஸ்மைல். அங்க வாங்க அம்மா கூட போங்க. அவனுக்குன்னு ஒரு கோடு வச்சிருக்கோம். ஆமா வர மாட்டானா? சரிமா ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணு. எப்படி சிரிச்சா பயம் வந்துரும் அவனுக்கு. வாசனை மட்டும் தூக்குதுல. எனக்கு இந்த கஞ்சி கொடுப்பாங்கல்ல ரம்ஜானுக்கு, அந்த வாசனை வருது. அதானே நான் வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டுற வாசனை வருதுன்னு சொன்னேன். உனக்கு எங்க போது வருது மைண்டு? நான் என்ன பண்ணேன்னா பருப்பு போட்டு சாதத்தை வச்சு அதுல சவுச்சவும் உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி வேக வச்சுட்டேன். அதுவா இப்படி வாசனை அடிக்குது. அப்படியே தூக்குதுடி. என்னமோ வேற மாதிரி பிரியாணி வாசனை அடிக்குது. அதுல கொஞ்சோண்டு பருப்பு ரசத்தை ஊத்தி அடிச்சிட்டு வந்தேன். அதான் அப்படி வாசனை வருது. அவனுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டேன், திட்டுறான். இப்பெல்லாம் வந்துட்டு இப்பெல்லாம் நம்ம வெடி வந்துட்டு வாங்குறதுக்கு டைரக்டா சிவகாசி போறோம்ல. அப்பெல்லாம் நம்ம வந்து அந்த வெடியே சுத்தமா கிடைக்காது. யாராவது நம்ம வருஷம் வைக்க வருவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமா இருக்கும். அப்ப வந்து வெடி வாங்கிட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு எடுத்தோடனே போய் கட்டப்பையா தான் போய் பார்ப்போம். சின்ன பிள்ளையில அது வேற மாதிரி ஒரு லைஃபுங்க. ஆனா கொஞ்சோண்டு வெடி தான் இருக்கும். அந்த வெடியை வந்துட்டு பொத்தி பார்த்து வச்சு வெடிப்போம். நான் சின்ன பிள்ளைல ரொம்ப சரி அப்பால முடியல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருந்துட்டேன். அந்த ஒரு நினைப்புல இருந்துட்டோமா. முத நாள் நைட்டு வரைக்கும் வெடியே வரல எங்க வீட்டுக்கு. வெடி வாங்கிட்டு வரல எங்க அப்பா. வேலை முடிஞ்சு அந்த ஓனர் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வெடி கொடுத்து விட்டுருந்தாங்க எங்க 2 பேருக்கும். அவ்வளோ ஹாப்பி, சொல்ல முடியல. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அந்த வருஷம் தீபாவளி. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடு கட்டிட்டு இருந்தோமா. ஒரு 2 வருஷம் நாங்க தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுக்கல. நாங்களே கேட்கல அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்பயுமே நாங்க தான் வேலைக்கு போயிட்டோமா. நாங்களே சம்பாதிச்சு நாங்களே எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஆனா அது நல்லா இருக்கும்ல அந்த லைஃப். கொஞ்சோண்டு வெடிதாங்க இருக்கும். அந்த வெடியவே வந்து பார்த்து வெடிப்பாங்க. பொத்தி அப்படியே வச்சுப்போம். யாராவது வெடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் எல்லாமே வெடிச்சிருவாங்க. ஆமா எங்க வீட்டுல இருந்தாலும் கொஞ்சம் வெடிதான் இருக்கும். தீபாவளிக்கு நைட்டு வெடிக்கிறது தான் வெடியே. காலையில அதிகமா வெடிக்க மாட்டோமா. அந்த அன்னைக்கு நைட்டே எல்லாம் தீர்ந்து போயிடும். வீட்டுல வெடியே வெடிக்க மாட்டோம்.
நான் அதனாலே நம்மளும் பேப்பருக்கு போடலாம் கிழிச்சு போடுவேன். அப்புறம் பக்கத்து வீட்டுல வெடி வெடிச்சிருப்பாங்களே அதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டு நிறைய வெடிச்ச மாதிரி காமிச்சிருப்போம். அந்த மாதிரிலாம் இருப்போம். இப்ப பாருங்க பட்டாசு வாங்குறதுக்கு அங்க போக வேண்டியதா இருக்குது. ஆனா வந்து வெடிக்கிறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. என்னன்னே தெரியல. அப்பெல்லாம் வந்துட்டு வெடி வெடிக்கிறதுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கும். அது என்ன தெரியலடி, அது அப்படியே லைஃப்ல எல்லாருக்கும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு போறான். நமக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டே இருக்காது. எங்க அப்பா எல்லாம் வெடினா வெடி அப்படி வெடிப்பாங்களாம். நாங்க வெடிக்க கிளம்புனதுக்கு அப்புறம் எங்க அப்பா நார்மலா வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பெல்லாம் வெடிக்கிறது இல்ல. ஆனா நான் சொன்னேன் இல்லையா, போன விளாக், இந்த சிவகாசி போன விளாக்லயே சொல்லிருப்பேன் எங்க அப்பாவுக்கு வெடினா அவ்வளவு பிடிக்குன்னு. அந்த மேல அவுட் போதுல அது மட்டும் வாங்கிட்டு வான்னு எங்க அப்பா அப்ப இருந்து சொல்லிட்டு இருந்தா, அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். எங்க அப்பா திருப்தியா இருக்கும். உங்களுக்கு அப்படித்தானு சொல்லிட்டு மறந்தாம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆசையா இருக்கும். அப்பெல்லாம் அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கும் அந்த வெடிக்கு வந்து. வெடிதான் ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் என்ன ஒண்ணு, விடிய விடிய வந்துட்டு சில டைம் வந்து முழிச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நானும் என் தம்பியும். நம்ம இன்னைக்கு தீபாவளி விடிய விடிய முடிச்சிட்டு இருந்து எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க, நம்மளும் ஜாலியா வந்துட்டு முறுக்கெல்லாம் சுட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா ஒரு மணிக்கெல்லாம் தூங்கிடும். நானுமே அப்படிதான் முழிச்சிட்டு இருக்கணும்னு நாங்களும் பிளான் பண்ணிருப்போம். ஆனா முழிச்சிட்டு இருக்க மாட்டோம், தூங்கிடுவோம். 4 மணிக்கு 5 மணிக்கு அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு சுழியும் அதெல்லாம் சுட்டுட்டு இருப்பாங்களா, அப்பதான் எழுந்திருச்சு பாப்போம். ஓகே வேலை நடந்துட்டு இருக்கு, நம்ம குளிச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு குளிக்க போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் எங்களுக்குள்ள. அப்ப போய் வெளியே வெடிச்சிட்டு இருப்போம் 5 மணிக்கு எழுந்து. சின்ன வயசு லைஃபே வந்துட்டு வேற மாதிரி சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி சமம். ஆமா, நம்மளோட லைஃப் தான் அப்படி. இந்த பசங்க நம்ம லைஃப் தான் வேற மாதிரி. அதே மாதிரிங்க சின்ன புள்ளையில இந்த பட்டாம்பூச்சி வந்துட்டு சிகப்பு கலர் பாத்துருக்கோம்ல, அது வந்து இப்ப சுத்தமா பார்க்க முடியலங்க. ஏனே தெரிய மாட்டேங்குது. மழை காலத்துல சிகப்பு கலர் ஒரு பட்டாம்பூச்சி வரும். இப்ப அததான் வச்சு நம்ம சின்ன புள்ளையில விளையாண்டு கிடந்து நூலை வச்சு கட்டி. இப்ப கிரீன் கலர் தான் இருக்கு, சிகப்பே பார்க்க முடியல. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது லைஃப் இப்படி போயிட்டு இருக்குது அப்படி என்னமோ அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. நான் பார்க்கவே இல்லைங்க இது வரைக்கும். வீட்டுக்கு எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து வீட்டுல வந்துட்டு அந்த பூச்செடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து உட்காந்துருக்கும், அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். இப்ப வந்து சுத்தமா பார்க்க முடியல அந்த பட்டாம்பூச்சி. அது என்ன பட்டாம்பூச்சின்னு தெரியுதா இல்லன்னு தெரியல, சிவப்பு கலர்ல இருக்கும் அந்த பட்டாம்பூச்சி. அது நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அழிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலங்க, சுத்தமா பார்க்கவும் முடியல. ஏன் சீட்டோ இன்னைக்குன்னு பார்த்து மயிலாடுதுறை என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? இன்னைக்குன்னு பார்த்துல நம்ம 4 நாளைக்கு முன்னாடி வந்ததுனால கூட்டம் தெரியல. தீபாவளிக்கு முதல் நாள்லாம் இங்க நிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌடா இருக்கும். நம்மளே வண்டியை நிறுத்தி போறதுக்கு எவ்வளவு தூரம் வந்து போட்டு வந்திருக்கோம். எங்க பார்த்தாலும் கார் நிக்குது. நம்ம மயிலாடுதுறை வந்தாச்சுங்க. சீமாட்டி தான் போறோம். சீமாட்டி போயிட்டு அங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போய் ஒவ்வொரு கடையா தேடி அலைஞ்சி திரிஞ்சு ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். எவ்வளவு கூட்டத்தை பத்தியா? 4 நாளைக்கு முன்னாடியே இவ்வளவு கூட்டம்னா தீபாவளிக்கு முதல் நாளா இங்க நிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். ஆமா, அது நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆமா, போகும்போது ஒரு வளையல் போட்டு போவோம். நீ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுறீ, மத்த ஜாமானுக்கு போலாம். ஆமா, அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறோம். இந்த 2 கலர் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி எடுத்த மாதிரி இல்ல, இந்த கலர்ல இல்ல. அது வேற கலர், அது மெரூன். பர்த்டேக்கு எடுத்தது இது மாதிரி இல்ல? பர்த்டேக்கு எடுத்த மாதிரி தான், ஆனா இந்த துணி நல்லா இருக்கு, கலர் இந்த மாதிரி இல்ல. அதனால இது டிசைனும் வேற மாதிரி இருக்கு. இது எடுத்துக்கிறாங்களா இல்ல இதை எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ரெண்டுமே நல்லா இருக்குல்ல. இது விரிச்சு காமிப்பீங்களாண்ணே? ஒன்னு விரிச்சு காமிங்க. தேவி சார், தேவி நீ யாருக்கு எடுத்துருக்க? இது நீ யாருக்கு இது காமிங்க. அவன் தானே எல்லாத்தையும் செலக்ட் பண்றது. இந்த சேரீ கலர் நல்லா இருக்கும், அந்த சேரீ கலர் நல்லா இருக்கும்னு சொல்றான். ரெண்டுமே எடுத்திருக்கேன், அம்மாக்கு ஒண்ணு அத்தைக்கு ஒண்ணு. கலர் வேற மாதிரி இல்ல? கலர் வேற மாதிரினா என்ன, 2 பேரும் சேம் சாரி கட்டிட்டு எங்க வராங்க? 2 பேரும் சேம். அத்தைக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு ஒரு சாரி, அம்மாவுக்கு ஒரு சாரி. ஏதாவது ஒரு சாரி எங்க அம்மாவுக்கு எது கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். அத்தைக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அம்மாவுக்கு ஒன்று கொடுத்தா போதும். டேய் நிவி, இப்படியே வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏதாவது கொடுத்து முடியலங்க. இவனை அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு கண்ணு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனை தூக்கி போடுறேன். இப்போதான் வந்துட்டு அம்மாவுக்கும் அத்தைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளோ பேருக்கு இருக்கு. நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. துணிக்கு விஜய்க்கு பார்த்துட்டு இருக்கேன். இது நல்லா இருக்கு பாரு. நான் இன்னொன்று காமிச்சேன், அது எங்க இருக்கு? டார்க் கீழே அது அடேய் எது கீழே இருக்குல்ல, இந்த இதுவா? இது நல்லா இருக்குன்னு சொன்னேன், நீ என்ன வேணான்னு? நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் பிடிச்சிருக்கு.
அவன் இது மாதிரி போட்டதே கிடையாது. அதுதான் எனக்கு டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம். சரி. நீங்க சித்தப்பாவுக்கு வாங்கி தரீங்களா? கொஞ்ச நேரம் சமத்தா இருக்கும். ஐயோ இது பாரு இன்னும் நல்லா இருக்கும். இந்த கலர் கிளாத் மட்டும் பாரு நல்லா இருக்கும். செமையா இருக்கு வேணும். ஆனா வந்து இதெல்லாம் அவன் போடுவானான்னு தெரியல வேணும். இது பாரு ஆனா எடுத்து போடுறது எல்லாமே செமையா இருக்கணும். ஆனா எனக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இது கூட நல்லா இருக்கு. ஐயோ என்ன பக்கம் எல்லாம் நல்லா இருக்கு. சீத்து சரியான டென்ஷன்ல இருக்காங்க. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு தெரியல இருக்கு. எல்லாருக்குமே எடுத்துட்டு கடைசியில பார்த்தா சீத்துக்கு எடுக்கல. நல்லா இருக்கும்ல. எதனால எடுக்கலன்னு பாத்தீங்கன்னா அங்க எனக்கு செட் ஆகல, எனக்கு பிடிக்கல. அதான் மெயின் ரீசன். இது எப்படி இருக்கு? இது எதுக்கு இது பாரு சாரிக்கு கட்டுறது. சாரிக்கா? ஆமா ஒரு தடவை போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இன்னும் திவிக்கும் நிவிக்கும் எடுக்கல வர. ட்ரெஸ் இப்போதைக்கு யார் யாருக்கு எடுத்துருக்கோன்னா அத்தை, மாமா, வினோ, விஜி, எங்கள் அம்மா, இவங்களுக்கு மட்டும் தான் எடுத்திருக்கோம். இந்த குட்டீஸ் 2 பேருக்கும் எடுக்கல, எனக்கு எடுக்கல. நாங்கள் 3 பேருக்கும் மட்டும் வேறு கடையில் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற கடையில் தான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அங்கேயே போய் எடுத்துக்கலாம். மசாலா சுண்டல் 1, வேர்க்கடலை சுண்டல் 1. 15 ரூபா போட்டோம். வேர்க்கடலை உனக்கு? எனக்கு வந்துட்டு அதே வாங்கிடு. மசாலாவா? ஆமா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இதுல 2, அதுல 1. 3 வாங்கிடு சீத்து. எனக்கு 1. உனக்கு 1, எனக்கு 1. எனக்கு 2 வேணும். எனக்கு 1. திவி உனக்கு என்னன்னு போட்டுருங்க. கத்திரிக்காவா? எங்க வீட்லயே இருக்குண்ணே. ஆமாண்ணா. கத்திரிக்காய் அலர்ஜி. சுண்டைக்காவா? போகும்போது வாங்கி. சுண்டைக்காய் வீட்ல இருக்குண்ணே. அதுவும் பிஞ்சு வச்சிருக்கு. அது பிஞ்சு. ஆமாமா, அதுவும் வச்சிருக்கு. கொல்லை இருக்கு, அதுல போட்டுருக்கோம். அதனால தானே, வேற எதனால இல்ல. 3 சுண்டல் மறந்துச்சு. அண்ணா எவ்வளோண்ணே? 60 ரூபாயா? இப்போ என்ன ஆச்சுன்னா என் பேண்டை வந்துட்டு வாங்காம வந்துட்டாங்க. நான் கேட்குறேன் சுண்டல்ல பேக்குள்ள போட அப்படின்னு சொன்னேன். என்னன்னா பேண்ட் ஏதோ குறையிற மாதிரி இருக்கு ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா பேண்ட் தைக்க கொடுத்தது சீமாட்டிலே இருக்கு. வீட்டுக்கு போய் ஞாபகம் வராம போனுச்சு. சாப்பிட்டுட்டு போய் வாங்கிக்கலான்னு சாப்பிட உட்காந்துட்டோம். போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன். இல்ல நீ சுண்டலை சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிறாங்க. சூடா இருக்கு. பையில போட்டோம்னா அந்த தண்ணியே ட்ரெஸ்ல போய் அது ஒரு மாதிரி வேகம் வந்துடும். இன்னைக்கு வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் தப்பிச்சோம். தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்தா முடிஞ்சு. நேற்று செம கூட்டமா. ஆமா, கூட்டம் வந்தாண்டி அதிகமாகும். இன்னைக்கு பார்த்தியா கூட்டம் இல்ல. நம்ம சொல்லையா நம்ம நேரம் நல்லா இருக்கா? நீ என்ன வேர்க்கடலை வாங்கிட்ட? இவன் வேற ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கு, சூடா இருக்கு, சாப்பிடு. ஓகேங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேற என்னென்ன ஜாமான் வாங்குறோம்னு தெரியல. வேறயா? எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், வளையல் ட்ரெஸ் எடுக்கணும். அப்படி ஓடிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அப்படி சொல்ல மாட்டேன். நான் எடுக்கிறேன் இல்லையா, நீ எடுத்துக்கணும். நீ என் தங்கச்சி ஈரோடு போறா, அவன் நிறைய எடுத்துட்டு வருவா. அது ஒன்று வாங்கிக்க வேண்டியதான். சுண்டல் வெரியன், சுண்டல் சாப்பிட்டுக்கிறாரு. நானா இது பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது, ஊருக்கு வருவேனே. ஆமா, நீலம். அப்போ இந்த சுண்டல் தான் வந்துட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு வருவோம் பஸ் ஸ்டாண்டில், அப்படியே பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியா. நாங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது இதை தானே கேட்டு திடீர்னு இந்த சுண்டலை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. செமையா இருக்கும். நாங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது நன்னிலத்துல இந்த சுண்டலுக்காகவே 5 ரூபா வாங்கிட்டு வருவோம் வீட்டுல இருந்து. அதுவுமே எப்பயாவது தான் கிடைக்கும். பரவாயில்ல, சோடு மணி கொண்டு விட்டு கரெக்டாக போட்டுட்டாங்க கடை. உனக்கு அமைஞ்சிருச்சு. வளையெல்லாம் என்னது? வளையல் பார்க்க போறியா? அந்த தோடு வாங்கிடலாமா? இந்த தோடா? ஜிமிக்கி போட்டு ரொம்ப நாளா. இதுதான் இருக்கு. ஆடா பைத்தியமே, பவுனை விட்டுட்டு கவரிங்க போற பத்தியா? பிரியாணி கலந்து கவரிங்கன்னா அவ்வளோ இஷ்டம். இதை வாங்கி போட்டதுலேருந்து இதை கலட்டவும் மனசு வரல. கழட்டி வச்சாதான் அடகுக்கு போயிடுவேன், அதனால கலட்டவே இல்லை. சரி ஆசையா இருக்கு. தீபாவளி காட்சி வாங்கி இது எடுக்குமா? எது? இந்த கோல்டு இல்லை அங்கே பார்ப்போம். நான் நீ வேற இப்போ நிற்கிறதுனால எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. கொஞ்சம் தள்ளு. இதுவா? எடுத்துக்கலாமே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. இந்த ஹார்ட் இன்னொன்று அது காமிச்சில, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இது
எது நீ நல்லா எடுக்க போற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி பாத்துக்க சீத்து. ஏன்னா நீ இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கல. ட்ரெஸ் எடுக்கல இதுல மேட்ச். திவிக்கு நீ எடுக்கல வேற. ஆனா இது செமையா இருக்குல்ல. ஆனா ரொம்ப பெருசா இருக்கு போல இருக்கு. ஒன்ஸ் போட்டுக்கலாமா? ஒரு தடவை போட்டுக்கலாமா? இதே எடுத்துக்கிறேன். வளையல் மட்டும் அத்தைக்கு பார்த்துட்டு இருக்கோம். மற்றது எல்லாமே வாங்கிட்டு போற வழியில நிவிக்கும் திவிக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு எனக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு போக வேண்டியதான். ஆனா இது கடை பூட்டி இருக்குமான்னு தெரியல சீத்து. அது தெரியல. மளிகை வாங்கிட்டு போயிடுமா? மளிகை என்ன ஜாமா? ஆயில் இதெல்லாம் 3 லிட்டர் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கண்ணே. பச்சி போகிறதுக்கு இருக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? முறுக்கெல்லாம் போகிறதுக்கு எண்ணெய் வேணும் இல்லையா, அதனால 3 லிட்டர் வாங்கிக்கலாம். 3 லிட்டரா? ஓ, இந்த ஒரு கேனுக்கு 3 லிட்டரா? ஆமாம். ஓகே. அண்ணா கேனுக்குலாம் வாரி உண்டா? 100 ரூபாய் வாரி உண்டா? ஆமாம். கேன் மட்டும்னா 760. பக்கெட் வரணும்னா 860. ஓ அப்படியா? 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டால் உங்களுக்கு கிட்ட பக்கெட் வரும். சரிங்கண்ணா. எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிக்கிட்டேன். எனக்கு பக்கெட்டு வாங்காமல் இருக்கலாம்னு நினச்சேன். பட் 100 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பக்கெட் பரவாயில்ல, போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வளையல் வாங்கிட்டு வந்துட்டியா? வளையல் வாங்கிட்டு வந்துட்டேன் அத்தைக்கு. ஆனால் டிசைன் அந்த அளவுக்கு அங்கே இல்லைங்க. அதனால் நார்மலாக வீட்டில் போயிட்டு காமிக்கிறேன். நார்மல் ஒரு கவரிங் வளையல் தான் வாங்கினேன். இன்னொரு நாளைக்கு வாங்கி வந்து கொடுத்துப்போம் நல்ல வளையலாம். அது டிசைனு தீபாவளி அதுமா நிறையா இருக்குன்னு பார்த்தா 2 நான் கவரிங் கடையிலையுமே இல்லை. சரி இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் ஒரு தூக்கமே தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. நாங்கள் மயிலாடுதுறையிலேருந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமூலை வாசல். எங்கெல்லாம் சுற்றி திரும்ப நம்ம கடைக்கே வந்துட்டேன். எப்பவுமே வந்து லக்கியில் எடுத்தால் தான் நமக்கு வந்து திருப்தி அடையும். இவங்க 2 பேருக்கும் இங்கே என்னமோ செட் ஆகிடுது. பிறந்த நாளைக்குமே வந்துட்டு அந்த கலர் திவிக்காக அங்கங்கே பாண்டிச்சேரிலாம் போய் அலைஞ்சிட்டு வந்துட்டேன். இருந்துச்சு, பட் அந்த ஒரு பிடிச்ச மாதிரி அமையல. இங்கே வந்ததுக்கப்புறம் அமைஞ்சுது. அதனால தீபாவளிக்கு இங்கே எடுத்துலாம். 2 பேருக்கான லக்கியில் தான் செட் ஆகும். இவங்க 2 பேருக்கு லக்கில தான் இருக்கு போல இருக்கு. இல்ல நீ தூங்க மாட்டியடா? அது என்னமோ தெரியல. காரை நிறுத்தினோடனே எழுந்திரிச்சிட்டான். நம்ம நேரம் கடை மூடாம இருக்காங்க. மணி எத்தனை? 10 ஆயிட்டா? 10 ஆயிடுச்சு. நான் கேட்டுட்டு தான் வந்தோம். எங்களால் நீங்கள் இருக்க வேணா கிளம்புறீங்களா? இல்லை ஓப்பன் தீபாவளி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. திவி அவன் அதை பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது. திவி போட்டேன்னா அப்படிதான் இருப்பீங்க. இல்ல இப்ப தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கா ஏதாவது வந்திருக்குங்களா? இது நல்லா இருக்கு. இன்னும் கிளாத் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? கிளாத் எப்படி இருக்கு? நல்லா பாலிஸ்டர் மாதிரி இல்லாம சாஃப்ட்டா இருக்கு, நல்ல காட்டனா இருக்கு. நில்லுங்க பார்க்கலாம். நில்லு வா கடங்க. இல்ல இது கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிக்கமா மேல பிடிச்சிக்கோ. நல்லா இருக்கு. என்னடா சுடிதார் போட்டுருக்கேன்னு இறக்கி. கொஞ்சம் பெருசா பண்ணலாமா? இல்ல வேணாக்கா, இது கரெக்டா இருக்குங்க. பேண்ட் இங்க இருக்குல்ல. சுடியிலேருந்து புடவைக்கு மாறிட்டேன். ஒரு சுடி எனக்கு செட் ஆகல. சுடியே செட் ஆகாது போல. சுடி செட் ஆகும், அது என்னமோ எனக்கு அமையல. அதனால சாரி எடுத்துலான்னு சாரி. இது நல்லா இருக்குல்ல? இதே கலர் இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அதான் இருக்கு. ஆனா நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்குமா? அதுக்கெல்லாம் மேட்சிங் பார்த்தா இந்த காலத்துல தீபாவளி போகாது. அடுத்த வருஷத்துக்கு தான் நம்ம மேட்சிங் பார்க்கலாம். அதெல்லாம் பண்ண முடியாது. திவிக்கு நிவிக்கு மேட்சிங் ஆயிட்டுல, அதுவே போதும் எங்களுக்கு. இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சி. இந்த கலர்ல ஒரு ஷர்ட் எடுத்துங்க. ஆல்ரெடி எடுத்தாச்சுக்கா மயிலாடுதுறையில. மணி கரெக்டா 11:30 மணிங்க. எல்லாரும் தூங்கியாச்சு. நடுஞ்சாமத்துல நாங்க. இவன் போயிட்டு டைரக்டா போயிட்டு உடனே ஓபன் பண்ண பாக்குறான்டி. இப்ப எடுத்தா முடியுமா? அவன் எவ்வளவு டயர்ல இருக்கான். செம தூக்கமாக இருக்கு. என்னடா முட்டையெல்லாம் கீழே தள்ளி விட்டு வச்சிருக்கீங்க? நான் என்ன பண்றது? அவன் தான் பண்ண வேலை. அது நல்ல வேலை உடையாம போச்சு. அப்பா கை கால்லாம் வலி தாங்க முடியல. வேணும் செம டயர்டு. போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதாங்க. காலைல நம்ம என்னென்ன ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ஒரு வழியா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த வருஷம் தீபாவளி ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. அண்ணனுக்கு தம்பிக்கும் ஒரே கலர்ல ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டாக அவங்க 2 பேரோட தான் வந்திருக்கு. நல்லா இருக்குல்ல?
எனக்கு பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சது. அவங்க 2 பேருக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நாங்க எடுத்திருக்கோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கல. நீ தானே எடுத்து கொடுத்த. நல்லா இருக்கும், போட்டு பாரு, பக்காவாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு அத்தைக்கும் அம்மாவுக்கும் எடுத்தேன். ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தைக்கு வந்து இந்த புடவை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் கிளம்பியிருக்கேன் பார்த்தீங்களா, போயிட்டு லக்கியில் வேறு ஒரு ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை எடுத்துகிட்டு அப்படியே வந்து என்னோடய ப்ளவுஸையும் தைக்க கொடுத்துட்டு வரணும். அதுக்காக தான் கிளம்பியிருக்கேன். ஸோ இந்த புடவையில் அவங்களுக்கு 2மே பிடிக்கலையாமா, அதை அப்படியே எடுத்து உரமா வச்சுருவோம். அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம். அடுத்தது வந்துட்டு அப்பாவுக்கும் மாமாவுக்கும் வேஷ்டி சட்டை எடுத்து வந்தேன். இதில் எந்த கலர் பிடிக்குதோ மாமா அந்த கலர் எடுத்துக்கிட்டோம். எப்பயுமே வந்துட்டு வேஷ்டி கட்ட மாட்டாங்க, அந்த அன்னைக்கு கைலி தான் கட்டுவாங்க மாமா. ஸோ அதனால் வினோவுக்கு ஒரு கைலி, மாமாவுக்கு ஒரு கைலி எடுத்து வந்தாச்சு. அவங்களுக்கு மாமாவுக்கு ஒரு துண்டு, அவ்வளோதான் அவங்களோட பர்ச்சேசிங். இவங்க எல்லாருக்கும் முடிஞ்சிச்சா. அடுத்தது நம்ம வீட்டு குட்டி வாண்டுங்களுக்கு குட்டீஸ்க்கு. ஆனால் நான் நினச்சே பார்க்கல, ஆனால் செம்மையாக அமைஞ்சிருச்சு இல்லை வேணும். 2 பேருக்கும் அவங்க அண்ணன் தம்பிக்கு எப்படி ஒரே மாதிரி அமைஞ்சுதோ, இந்த அண்ணன் தம்பிக்கே ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, கிளாத் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. ஆமாம், குட்டிக்கு, சின்ன குட்டிக்கு, இது பெரிய வாண்டுக்கு. சூப்பராக இருக்குல்ல. இது வந்து பார்க்கறது தான் ஜிகு ஜிகுன்னு தெரியுது, ஆனால் செம்மையாக வந்துட்டு அப்படியே காட்டனில் இருக்குது. நல்லா இருக்குது, 2 பேருக்குமே போட்டால் பக்காவாக இருக்கும். சூப்பராக இருக்குது, எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. இதில் க்ரீன் இருந்துச்சு, இந்த கலர் தான் நல்லா இருக்குன்ட்டு இதை எடுத்துட்டா. திவிக்கு இது தான் பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து மாற்றுக்கு போகிறதுக்காக ஒரு 2 செட்டு எடுத்துகிட்டு வந்தோம். தீபாவளி முடிஞ்சு அம்மா வீட்டுக்கெலாம் போவோமா, ஸோ அங்கே போட்டு போகிறதுக்காக சும்மா ஃபியூஸ்க்காக 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது என்னோட புடவை, இது என்னோட புடவை. நான் புடவை எடுக்கிற பிளானே இல்லை, சுடி எடுக்கலான்னு போனேன். இந்த புடவை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சா, சரி அப்படியே எடுத்துட்டேன். புடவை எடுக்கிற பிளானே இல்லை, ஆனால் புடவை எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது இந்த புடவை பாருங்க. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஒரே கலர், நைட்டில் போனால் டபுள் கலராக இருக்கும். இது மாதிரி கட்டினது இல்லைன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கட்டினது இல்லை, இதை எடுக்கிறதும் நான் நினைக்கவே இல்லை. திடீர்னு சரி சுடி அமையலையா எதுவும், சரி இதுவே எடுத்துடலாம், புடவை எடுத்துடலான்னு புடவை எடுத்தேன். இந்த பக்கெட்டையும் இந்த டப்பாவையும் வாங்கிறதுக்காகவே இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கினேன். இந்த டப்பா வந்துட்டு பெரிய டப்பாவை நமக்கு கொடுத்தாங்க, 5 லிட்டர் கேனுக்கும் அப்புறம் பச்சி மாவுக்காகவும் கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டில் தீபாவளி ஷாப்பிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மழை வேற பெஞ்சிட்டு இருக்குதா, வெயில் அடித்தா முறுக்கு மாவுக்கு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணணும். அத்தைக்கு போய் புடவை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நீங்கள் பாருங்க, சரி மழை பிடிச்சிக்கிச்சு. நல்லா இருக்குல்ல, இதையாச்சும் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களாடா. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இது மாதிரி கட்டினது இல்லை, இது கொஞ்சம் லைட்டாக இருக்கா, இது கட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலர் தான் பிடிக்குதான்னு தெரியல, இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு இதை எடுத்துட்டு இது பிடிச்சிருக்காங்கிறத வீட்டில் போய் கேட்கணும். அதுக்கு முன்னாடி என்னோட ப்ளவுஸை தைக்க கொடுத்துட்டு போயிடுவோம். அவங்கள்ட்ட கேட்டு வைப்போம், இன்னொரு ப்ளவுஸ் தைக்கணும் அத்தைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா தைக்கிறாங்களா இல்லையாங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாமா கொண்டு வந்து தான் கொடுக்க சொல்லணும், கொடுத்து தைக்க சொல்லணும். தீபாவளிக்கு அத்தைக்கு புடவை எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க விளாகு. ஆமாம், அவ்வளோதான் இந்த விளாக். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய். புடவை ட்ரெஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தீபாவளிக்கு போட்டு காமிக்கிறேன்.